இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களோடு கூட சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் அவரை பின்பற்றுகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைகிறான். நல்ல கவனிங்க, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறதற்கு அடையாளமாக ஞானஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப ஞானஸ்தானம் பெற்ற உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் யாராய் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அவன் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவருக்குள் ஒரு மாற்றம் நடக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்தார்? இறங்கினார், அவர் மேல் வாசம் பண்ணினார். இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். இப்ப யாரா இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தங்கக்கூடிய ஒரு நபராய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்க சரீரம் யாரா இருக்கிறது அப்படின்னா, பாருங்க, நல்ல வாசிங்க, நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் யாருன்னு வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் யார் தங்கி இருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எப்போ? நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியில பிறக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆவியா இருக்கும். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாமிசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறார்கள் அப்படின்னா ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் யாராய் இருக்க மாட்டீர்கள்? மாமிசத்திற்குட்பட்டவர்களாயிராமல் நீங்கள் யாராய் இருப்பீர்கள்? ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்க யாராய் இருப்பீங்க? சொல்லுங்க, நீங்க யாராய் இருப்பீங்க? நீங்க மாமிசத்திற்குட்பட்டவர்கள் அல்ல. என்னுடைய பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் எல்லாம் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இப்ப நான் புதிய சிருஷ்டியாய், நான் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த சரீரத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னா தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் தங்கி இருக்கிறார்? ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்து அவர் பரமேறுவதற்கு முன்பதாக
தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு கவனிப்பீங்க அப்படின்னா, யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நல்ல கவனிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களோடு கூட இருக்கும்படி யாரை தருகிறார்? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்குள்ளே அவர் தருகிறார். அடுத்த வசனம், உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்போ உலகத்தில் இருக்கிறவர்கள், நான் இப்படி சொல்றேன், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியாது, இந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ரைட்? நல்ல கவனிங்க. அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் அவரை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். இதை நீங்க அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நான் அந்நிய பாஷையில பேசுகிறதுனால பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்று பேரும் ஒன்றாக ஒருவராக ஒரே செயல்பாடுகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ திருத்துவத்தில் ஒரு நபர் தான் யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் போகிறேன், 16வது அதிகாரம் 5வது வசனம், நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்க போகிறேன்? நான் உங்களுக்கு என்னை அனுப்பினவரிடத்துல நான் போகிறேன். நான் போகிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். நான் போவேனாகில் அவர் என்ன செய்வார்? உங்களிடத்துல யாரை அனுப்புவார்? தேற்றரவாளனை அனுப்புவார். நான் போனாதான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களிடத்துல வருவார். நான் போகிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். 13வது வசனம் சொல்லுது, அந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார் அப்படின்னா நடத்துவார். அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் போகிறேன், என்னை அனுப்பினவரிடத்தில் நான் போகிறேன். நான் போகிறேன். நான் போகிறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் நீங்க கவலைப்படாத. நான் இருக்கிற இடத்தில், நான் இருந்த இடத்தில் நான் என்ன செய்கிறேன்? பிதாவோடு கூட இன்னொரு நபர் இருக்கிறார். அவரை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்களோடு கூட இருந்து நான் பேசின காரியத்தை அவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களோடு கூட பேசுவார். நல்ல கவனிங்க. 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, என் நாமத்தினாலே பிதாவை அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்க போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா நினைப்பூட்டுவார். நல்ல கவனிங்க. என் நாமத்தினால் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர்.
15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர். அப்ப இவர் யார் அப்படின்னா, பிதாவினிடத்தில் இருக்கிறவர். பிதாவினிடத்தில் இருந்து இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு, உங்களோடு கூட இருக்கிறவருக்கு, உங்களோடு வாசம் பண்ணும்படி அவர் அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் நல்ல கவனிங்க. தேவனுடைய பிரதான திட்டமே என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும், அவர்களுடைய தேவனாய் இருக்க வேண்டும், அவர்கள் அவருடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்து தம்முடைய உலக மக்களுடைய எல்லா பாவத்திற்காகவும் மரித்து நம்மை மீட்டெடுத்து பிதாவோடு கூட அவருடைய பிள்ளையாக நம்ம என்ன செய்துட்டார் அப்படின்னா ஒப்பு கொடுத்துட்டார் இல்ல. இப்ப அவருடைய பிள்ளை அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து அவருடைய எல்லா சுதந்திரத்திற்கும் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டார், செய்து முடித்துட்டார். இப்போ அவர் சொல்றாரு, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்ப எங்க போகிறேன், என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன். இப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம். இவ்வளவு நாள் இந்த இயேசு நம்மளோடு கூட இருந்தார். இந்த இயேசு நமக்கு என்ன செய்தார் அப்படின்னா, நம்முடைய காரியங்கள் எல்லாம் பாதுகாத்தார், நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்தார். பலகீனமாய் இருக்கும் பொழுது அவர் சுகப்படுத்தினார், வியாதியஸ்தரை குணப்படுத்தினார், தேவையான எல்லாவற்றையும் சந்தித்தாரு. இனி நமக்கு யார் இந்த உதவிகளை செய்வார்? அப்ப இயேசு போயிட்டார் அப்படின்னா இது ஒரு வெற்றிடமாய் மாறிவிடுமே என்று சொல்லி சீசர்கள் கவலைப்பட தொடங்கினார்கள். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க கவலைப்படாதங்க, நான் இருக்கிற இடத்தில், நல்ல கவனிங்க, நான் இருந்த இடத்தில் நான் ஒருவரை நான் அனுப்புகிறேன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நான் உங்களோடு எப்படி வாசம் பண்ணினேனோ, நான் உங்களோடு கூட எப்படி இருந்தேனோ, நான் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தேனோ அவைகள் எல்லாவற்றையும் உங்களோடு கூட இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், உங்களுக்கு செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது யாரு? ஒரு நபர். அவர் எங்க இருந்தாரு? பிதாவோடு கூட இருந்தவர் இப்பொழுது நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அப்ப இன்னைக்கு நிறைய ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், நம்ம அந்நிய பாஷையில் பேசுகிறோம் இல்ல. அப்ப பேசின உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓ பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்துட்டார் அப்படின்னு நம்மளை தேற்றிக் கொள்ளுகிறோம். நல்ல கவனிங்க, அந்நிய பாஷையில் பேசுவது என்பது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற வரம். அந்நிய பாஷை என்ன? அது ஒரு வரம். இது யாரால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஒவ்வொருடைய பிரயோஜனத்திற்காய் கொடுக்கப்படுகிறது. அவன் தேவனோடு பேசும்படி கொடுக்கப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடையும்படி கொடுக்கப்படுகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் அக்சஸ் பண்ணும்படி கொடுக்கப்படுகிற வரம்தான் அந்நிய பாஷை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நான் அந்நிய பாஷை பேசுகிறதுனால பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. நான் இப்படி சொல்லட்டா, இப்போ நான் என் பாக்கெட்ல இருந்து நான் ஒரு பேனாவை என்ன செய்கிறேன், நான் பிரதர் ஐசக்கிட்ட கொடுக்குறேன். இப்போ என் பேனாவை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். நல்லா கவனிக்கணும், என்னுடைய பெண்ணு தான் அவர்கிட்ட போகிறது தவிர பாஸ்டர் ஜஸ்டின் அவர் பாக்கெட்ல போகல. லிசன், என்ன இப்ப நல்ல கவனிங்க. இப்ப நான் கொடுத்த கிஃப்ட் இப்ப யார்கிட்ட போயிருக்கு? பிரதர் ஐசக்கிட்ட போயிருக்கு, நான் போகல. இப்ப இவர் என்ன சொல்றாரு? வெளியே போய் பாஸ்டர் நான் சொல்றத கேட்பாரு, அவர் என் பாக்கெட்ல இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பரிசுத்த அந்நிய பாஷையில பேசுகிறதுனால இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே என்ன செய்கிறாரு? என் கூட இருக்கிறார். என் கூட என்னமா பேசுறாரு தெரியுமா?
அவர் பேசுகிறவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் உன்னோடு வாசம் பண்ணுகிறவர். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னு சொன்ன 14வது அதிகாரம் 26வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். எல்லாவற்றையும் என்ன செய்வார்? உங்களுக்கு போதிப்பார். நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா நினைப்பூற்றுவார். அப்ப இவர் யார்? போதிக்கிறவர். இயேசு சொல்லுகிற காரியத்தை இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்ம மறந்துடும்ல, அதனால வேதம் இப்படி சொல்லுதே, நீ இப்படி இருக்கியே, இயேசு இருக்கும்போது இப்படி சொன்னாரு, நீ கீழ்ப்படியாம இருக்கிறையே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ரைட்? அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் வாசிக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அப்ப அவன் என்ன சொல்றான்? நாங்க யாருடைய வார்த்தையை பேசுகிறோம்? பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை பேசுகிறோம். இந்த வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த பாஸ்டர் என்ன குறி வச்சு தான் பேசுறாரு. பாஸ்டர் பேசல, யாரு பேசுறார் அப்படின்னா ஆவியானவர் பேசுகிறார். உனக்கு என்ன செய்கிறார்? நீ இப்படி இருக்கிற உன் சூழ்நிலை என்ன செய்யணும்? மாறணும். நீங்க நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர் நீ போய் என்ன செய்யினாரு? சொல்லுங்க. அந்த ரதத்தோடு கூட நீ என்ன செய்? சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆவியானவர் அங்க பேசுறாருங்க. நீ என்ன செய்? ரதத்தோடு கூட நீ போய் சேர்ந்து கொள் அப்படிங்கிறாரு. 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது வசனத்துல வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்க பேசுகிறார். என்ன பேசுறாரு? எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கும் போது சரியாய் முடிவெடுக்க முடியாத நிலைகளை இருக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? முடிவெடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். நீங்க ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது 27வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே. ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நாம் ஜெபிக்கிற ஜெபம் பதில் வரல, கேட்கப்படல. ஏன்? நம்ம சித்தத்தை கொண்டு போய் ஜெபிக்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜெபிப்பார் தெரியுமா? உங்களை குறித்து அந்த பிரச்சனையில தேவ சித்தம் என்ன, தேவன் என்ன விடுதலையை வைத்திருக்கிறார். இப்ப அவர் ஜெபிக்கும் போது என்ன செய்வார் தெரியுமா? பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய் இப்ப உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இப்ப என்ன செய்யும்? உங்க ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். உங்க ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது யார் அப்படின்னா ஒரு நபர். அவர் தேவனை போன்ற ஒரு நபர், தேவத்துவம் நிறைந்த ஒரு நபர். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க என்ன செய்யுங்க? நீங்க காத்திருங்க. நீங்க ஏற்கனவே யோவானால் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. இந்த அபிஷேகத்திற்காக, இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிற்காக அவர்கள் காத்து இருந்த பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தாங்க தெரியுமா? பலன் அடைந்தார்கள்.
பலன் அடைந்தவர்களால இந்த இயேசுவுக்கு யாராய் மாற முடிந்தது அப்படின்னா சாட்சியாய் மாற முடிந்தது. யாராய் மாற முடிந்தது? சாட்சியாய் மாற முடிந்தது. இந்த வசனத்திற்கு சாட்சியாய் மாற முடிந்தது. காரணம் என்ன? பேதுரு சொல்லும்போது, நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை கண்ணால கண்டோம், நாங்கள் கண்டதை பிரசங்கிக்கிறோம். இப்போ அவன் பிரசங்கிக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த ஜனங்களுக்குள்ள glory to God இறங்குகிறதையும் பரிசுத்த ஆவியானவரை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதையும் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது அப்படின்னா காண முடிந்தது. நல்ல கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை போதிக்கிறார், நம்மை நடத்துகிறார், நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்க முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில உங்களுக்கு முடிவு எடுக்கும்படி உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு சில நேரத்துல எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலல்ல, அப்போ நீங்க இப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்னு உங்களோடு கூட இருந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பிதாவினிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராய் இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசு இருந்த இடத்தில் இப்ப யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? இவரை பார்க்கிறதே கிடையாது, இவரை தேடுகிறதே கிடையாது, இவரை கடவுளா நம்ம பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னா அவர் தெய்வத்துவம் நிறைந்தவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல அல்ல. இயேசு என்ன செய்வார் தெரியுமா? பிள்ளை இன்னைக்கு கஷ்டப்படுது, பிள்ளை இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு அப்படின்னு அவர் மன்னிக்க கூடியவர், அவர் இரக்கத்தின் தேவன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜென்டில்மேன். அவர் யாரு? ஆமா, நீங்க கூப்பிடாம நீங்க அழைக்காம அவர் வரமாட்டார். இப்ப நான் இப்படி சொல்லிட்டான். இப்போ உங்க வீட்டில் ஒரு நபர் வந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்ப்பாரு. அந்த நபரோடு கூட நீங்க பேசல, எதுவுமே கேட்கல அப்படின்னா அவர் உங்க வீட்டுக்குள்ள இருப்பாரா? உடனே சொல்லாம கொள்ளாம என்ன செய்வாரு? வீட்டுக்கு போயிடுவார்ல. காரணம் என்ன? நான் வீட்டுக்கு போனேன், என்னை எப்போ வந்துன்னு கேட்கல, சாப்பிடுதீங்களான்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. அப்போ ஒண்ணுமே பேசாத வீட்டுக்குள்ள அவரால் எப்படி இருக்க முடியும்? இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் யார்? உங்களோடு வாசம் பண்ணுகிறவர். அப்போ உங்களோடு கூட அவர் இருக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. ஏன் இப்ப தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க? இந்த ஆலயத்திற்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா வாசம் செய்ய விரும்புகிறார். வேதம் சொல்லுது, ஒருவன் ஒருவன், நீங்க இல்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை என்ன செய்வேன்? கெடுப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. புரிஞ்சுதா? இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நீங்க அவர் தங்கியிருக்கிற இந்த சரீரத்தை, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. இட் இஸ் பிலாங் டு காட். இது யாருடையது அப்படின்னா தேவன் உடையது. இந்த சரீரம் யாருடையது? தேவன் உடையது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்க மார்தட்டி சொல்லலாம், நான் யாருன்னு சொல்லலாம், எங்க அப்பா யாருன்னு சொல்லலாம், நான் எப்படி இருந்தேன்னு சொல்லலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீ யார், நீ எந்த கோத்திரம், நீ எங்க இருந்து வந்த, எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருச்சு. இப்ப நீ யார்? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவன். தேவ ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப நீங்க இப்போ மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்குள் உட்பட்டவர்கள். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தா அவர் என்ன செய்வார் தெரியுமா? இயேசு உங்கூட இருந்தா என்னெல்லாம் செய்வாரோ அவைகள் அத்தனையும் இவரால உன் வாழ்க்கையில செய்ய முடியும். அப்ப ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா சம்திங் ராங் இன் மீ.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இல்லை. அவர் இருந்தா தானே இது நடக்கும். அவர் தான் இப்ப இல்ல. காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியத்துல நான் என்ன செய்யறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை துக்கப்படுத்திட்டேன். வேதத்துல சில காரியங்களை, ஒரு 5 காரியங்களை சொல்றேன் பாருங்களேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாமல் போவதற்கு அல்லது நமக்குள் வாசம் பண்ணாமல் இருப்பதற்கு என்ன காரணம், நம்ம அப்படி என்ன செய்கிறோம் அப்படின்னா, முதல் வசனத்தை வாசிங்க. Glory to God. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யக்கூடாதுமா? என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. துக்கப்படுத்தக்கூடாது. யார? உங்களுக்குள் முத்திரையாய் போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீ என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. ஒரு மனுஷனை துக்கப்படுத்தினாலே உன் வீட்டில் மனுஷன் இருப்பானா அப்படின்னு வெளியே போயிருதான். அப்போ நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்குள்ளே இருப்பாரா? நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி பாஸ்டர் அவரை துக்கப்படுத்துகிறேன்? நான் அவரை அப்படி நான் எதுவுமே துக்கப்படுத்தலையே. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்கள் வீட்டிற்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அந்த வீட்டில் நீங்களும் இருக்கிறீங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் உட்காருகிற இடத்துல சின்ன பிள்ளைங்கள வயது குறைஞ்சவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, உட்காரவே விட மாட்டாங்க. இப்போ என்னடான்னா, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிள்ளைங்க காலுக்கு மேலே காலை போட்டு உட்கார்ந்துருக்கு. இப்போ இந்த பிள்ளை வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு நபருக்கு முன்பாக உட்கார்ந்து காலை ஆட்டிட்டு இருக்குன்னு வைங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை பாராட்டிட்டு போவாங்களா? எவ்வளோ அழகா பிள்ளைய வளர்த்துருக்கா பாரு. இல்லை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா? சொல்றாங்களா இல்லையாம்மா? சொல்றாங்கல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி துக்கப்படுத்துறோம்? நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் தான் ஆலயத்தில் இருக்கிறோம். இந்த 2.5 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆராதனை நேரத்தில் அவரை ஆராதிக்காதபடி, அவருக்கு உண்டான கணத்தை கொடுக்காதபடி நம்ம காலாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, சேர்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இருக்குது. அப்போ நீ யாரை துக்கப்படுத்துற? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறப்பா. நீ அவரை துக்கப்பட்டுட்ட அப்படின்னா அவர் உங்ககிட்ட வரமாட்டார். 2வது, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? யாருன்னு சொன்னேன்? உங்களோடு கூட இருக்கிறவர் சொன்னேன். பாஸ்டர் உங்களோடு கூட இருக்கிற நபர் அல்ல. பாஸ்டர்கிட்ட ஈஸியா போய் சொல்லிடலாம். ஆனா யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது? உங்களோடு கூட இருக்கிறவர்கிட்ட போய் சொல்ல முடியும். அவரை ஏமாத்த முடியுமா? முடியாது. அவர் யாரு? உங்களோடு கூட இருக்கிறவர். 2 பேரும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் என்ன செய்தது? என்ன நிரப்பினது? என்ன? ஆவியானவருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும், கிரயத்தில் ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ பாஸ்டர்ட்ட வந்து சொல்றாங்க, நாங்க இவ்வளவுக்கு தான் வித்தோம் பாஸ்டர். அப்ப ஆவியானவர் பேசுறாரு, அடப்பாவி, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நீ விற்பனை செய்துட்டு அதுலயும் ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுட்டு நீ என்ன சொல்ற? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ போய் சொல்ற. அந்த இடம் விற்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அந்த இடம் எப்படியாவது வித்துறணும், வித்தா நான் 1 கோடி ரூபாய் சர்ச்சைக்கு கொடுத்துருதான் பாஸ்டர். வித்ததுக்கு பிறப்பாடு என்னம்மா இந்த இடம் வித்துச்சா? அது வாங்கிட்டாங்க பாஸ்டர், டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம், ஆனா ரிஜிஸ்டரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும்? பாஸ்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சொல்லுங்க. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? உங்களோட ஆவியானவர் பேசுறது போல தெரியுது எனக்கு. வசனம் சொல்லுது, அதை விற்கும் முன்னே அது உங்களுடையதா இருக்கவில்லை, அதை விற்ற பின்பு அதன் கிரயம்
உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல. யாரிடத்துல போய் சொன்னப்பா? சத்தமா சொல்லு. தேவனிடத்தில் போய் சொன்ன. நீங்க தேவனிடத்தில் போய் சொன்னீங்க அப்படின்னா, எபிரேயர் 10:29 வசனம் சொல்லுகிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா, பொய் சொன்னதுனால என்ன செய்யறான்? அங்கே ஸ்பாட் அவுட். அம்மா பாட்டு பாடிட்டு உள்ள வராங்க. ஆஹா, வீட்டுக்காரர் போனாரு, பாஸ்டருக்கு நல்ல ஜெபம் பண்ணி அனுப்பியிருப்பாரு, ஏன்னா பெரிய தொகையை நம்ம காணிக்க கொடுக்குறோமே அப்படின்னு இந்த அம்மா ஒன்றும் தெரியாதவள பாட்டு பாடிட்டு என்ன மகிழ்ச்சியோட ஆலயத்திற்குள் வருகிறது. வாசல்ல வந்த உடனே வார்த்தை வருது, அங்க நில்லு. உள்ள பார்க்குது, வீட்டுக்காரரை காணோம். இல்ல அப்ப கேட்கிறாரு, இடத்தை இவ்வளவுதான் வித்தீங்களா? அதை எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு பாஸ்டர். அவர் சொல்லலையா? அவர் சொல்லலாமா? நீ சொல்லு. ஏன்னா இவங்க தான் 2 பேரும் வீட்டிலே முடிவு பண்ணிட்டாங்களே, நம்ம இவ்வளவுதான் யாரும் என்ன செய்ய போறோம், கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம், முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவும் என்ன சொல்லுது அப்படின்னா, பொய் சொல்லுது. அங்க நடந்தது என்ன? உன் வீட்டுக்காரரை தானே தேடுற, உன் வீட்டுக்காரர் போன இடத்துக்கு நீயும் போ. அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க, அவங்க உன்னை கொண்டு போயிடுவாங்க. இப்போ நல்லா யோசிக்கணும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நீ யாருக்கு முன்பாகனாலும் என்ன செய்யலாம்ப்பா? பொய் சொல்லலாம். யார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது? தேவனிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. 3வது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்தாங்க? விசனப்படுத்தினாங்க. விசனப்படுத்தினதுனால நடந்தது என்ன? அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் என்ன செய்தார்? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? யுத்தம் பண்றார். யாருக்கு விரோதமாக? யாரு பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு அவர் சத்துருவாய் மாறுகிறார். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன? சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, நான் வெக்ஸா இருக்கிறேன் சொல்றாங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க வெக்ஸா இருக்கிறவங்கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அன்பா பேசுவாங்களா? போயிரு, என் சுபாவம் மாறதுக்குள்ள போயிரு. ஏன்? நான் என்ன செய்யறேன்? நான் வெக்ஸ் ஆகி போய் இருக்கிறேன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார்? நீங்க என்ன செய்யற? பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்திட்டீங்க. கடினமான சூழ்நிலையில அவரை மாற்றிட்டீங்க. அப்ப இப்ப உங்க வாழ்க்கையில உதவி செய்யணும்னு இருக்கிறவ என்ன செய்ய மாட்டார்? உதவி செய்ய மாட்டார். சில நேரத்தில் நாம் ஜெபிக்கிற காரியம் கூட ஏன் நம்ம வாழ்க்கையில எதிர்மறையா நடக்கிறது தெரியுமா? நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம விசனப்படுத்துகிறதுனால. நீங்க எல்லா சூழ்நிலைகளையும் அடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் இது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பேதுரு ஒரு தரிசனத்தை காண்கிறான். இப்போ கொர்நேலியு என்ன செய்துட்டு இருக்கா அப்படின்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவனுடைய தூதன் அவனிடத்தில் பிரதிட்சயமா என்ன செய்கிறான்? தரிசனத்தை அவன் காண்பிக்கிறான். இப்போ அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் என்ன செய்யப்பட்டது? தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ என்ன செய்?
யோப்பா பட்டணத்திற்கு ஒரு மனுஷனை அனுப்பு, அங்க யார் இருக்கிறா அப்படின்னா பேதுரு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த பேதுரு கிட்ட இந்த மனுஷன் வருவதற்கு முன்பதாகவே இந்த பேதுரு என்ன செய்கிறான் அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. Glory to God. பேதுரு ஒரு யூதன். அந்நிய ஜாதியாரிடத்துல அவன் பேசவோ கலந்திருக்கவோ கூடாது. அப்படிப்பட்ட நபரோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த கொர்நேலியு ஒரு யூதன் அல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தரிசனத்திலே காட்டுறாருல்ல. இப்போ அவன் எழுந்து தரிசனத்தெல்லாம் பார்த்து வெளியே வந்து நிற்கும் போது அங்க என்ன செய்கிறாங்க, 3 பேர் வந்து நிற்கிறான். இப்ப ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் அந்த 3 புருஷர்கள் உன்னை தேடுகிறார்கள், அவர்களோடு கூட நீ போ அப்படின்னு சொல்றார். சொன்னாரா? இவன் உடனே என்ன செய்தான், அந்த 3 புருஷர்களோடு கூட இவன் போகிறான். அங்க என்ன நடக்கிறது, போன உடனே இந்த கொர்நேலியு நடந்த சம்பவத்தை அவன் ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் பேசினதையும் அவர் என்ன சொன்னார் என்பதை விளக்கி சொன்ன உடனே இப்ப இவன் என்ன செய்கிறான், அவனோடு கூட பேசின காரியத்தை Glory to God விளக்கி சொன்ன மாத்திரத்துல அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வரம் புறஜாதிகள் மேல அங்க என்ன செய்யப்பட்டுச்சு தெரியுமா, இறங்குனதை பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. பேதுரு பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாம இருந்திருந்தா பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட்டிருக்க முடியுமா? அப்ப நல்ல கவனிங்க. அநேக நேரத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாமல் இருக்கிறார் அப்படின்னா, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் என்ன செய்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. நம்ம தான் அவரை ஒரு நபராகவே பார்க்கிறது இல்லையே, அதுதான் பிரச்சனை. அவர் இருக்கிறாரா அப்படின்னாலே ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. வேதம் சொல்லுது அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு என்ன இல்லை, ரூபம் இல்லை. அப்ப அவர் யாரா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். நீங்களும் நானும் ஆவியின் மனிதர்களா இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குள் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தங்கி இருக்கிறார். Glory to God. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 51:11 வாசித்தீங்க அப்படின்னா அவன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாமலும் இரும், எடுத்து கொள்ளாமலும் இரும். Glory to God. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க ரொம்ப ஈஸியா உங்களால என்ன செய்ய முடியும், இழந்து விட முடியும். நீங்க நினைக்கலாம் ஆவியானவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். ஆவியானவர் சிம்சோனோடு கூட இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான், அவனை யாராலையும் மேற்கொள்ள முடியல. முடிஞ்சதாங்க, அவனுடைய பலத்தை யாராலையும் அறிந்து கொள்ள முடியல. ஏன்? அவனோடு கூட இருக்கிறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை அவன் இழந்து விடுகிறான். எப்போ இழந்தான், உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்து வெளியேறினதையே அவன் அறியல. அவன் பாவம் செய்வதற்கு இடம் கொடுத்த பொழுது அவன் உள்ள வாசம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்துட்டாரு, வெளியே போயிட்டாரு. இப்ப இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், பரிசுத்த ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறார். இவன் வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். என் பலன் எங்க இருக்கிறது, என்ன செய்தா என் பலனை என்ன செய்யலாம், ஒடுக்கலாம் என்கிற ரகசியத்தை எல்லாம் உடைச்சிட்டான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. பலன் எழுந்து இழந்தவனாய் நிற்கும் பொழுது இவனை கட்டி கொண்டு போக மனிதர்கள் வந்தபோது இவன் என்ன நினைச்சிட்டு இருந்தா தெரியுமா, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு வழக்கம் போல எழுந்தான். அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்க. கொஞ்சம் நல்ல கவனிங்க. அநேக நேரத்துல நீங்க நினைக்கலாம், ஏன் இது என் வாழ்க்கையில நடக்குது, ஏன் இந்த சூழ்நிலை மாறாமல் இருக்கிறது, நம்ம இவ்வளவு ஜெபித்தோம்,
ஏன் பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறது அப்படின்னா, கிரியை செய்கிறது இயேசு கிறிஸ்து அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள் கிரியைகளை செய்கிறார். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை சுகமாக்குகிறார். இயேசு மரிச்சாருங்க. இப்ப நான் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அவருடைய தழும்புகளினால நான் சுகமடைகிறேன்னு அவருடைய வார்த்தையை சொல்லும் போது எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தையினால என்னை சுகமாக்குகிறார். லிசன், நல்ல கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏன் பாஸ்டர் இந்த எதிர்மறையான காரியங்கள் மாறாமல் இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. யார் இல்ல? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் உங்களோடு கூட இருப்பார். அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக, இப்போ நீர் எனக்கு கொடுத்த இவனை உம்முடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறது வர யார் உங்களோடு கூட இருக்கிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனிங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்யும்படி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒப்பு கொடுக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்கிறது நீங்க பார்க்கலாம். அவர்கள் பாஷைகளை பேசினார்கள், அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. அப்போஸ்தலருடைய கரங்களினால கர்த்தர் அற்புதத்தை செய்தார். திரளான ஜனங்கள் சபைக்கு வந்தார்கள், சபை உருவானது, சபை பெருகினது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து நடப்பிக்கிற காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கரமா இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க சாதாரணமானவரா நினைக்க கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அவர் உலகத்தினுடைய சிருஷ்டிப்பிலே, அதாவது தேவனோடு கூட அவருடைய சிருஷ்டிப்பில் இருந்தவர் யாரு தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இந்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள உனக்கு இருக்கும் பொழுது, உங்க பலத்தில் அல்ல, உங்க பராக்கிரமத்தில் அல்ல, யாருடைய ஆவியினால் ஆகும்? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவராலே உங்களுடைய காரியங்களை நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, வாய்க்க பண்ண முடியும். மறுபடியும் சொல்றேன், நீங்க செய்ய முடியாத காரியத்தை, நீங்கள் அடைய முடியாத காரியத்தை யாருடைய உதவியால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய உதவியால் பெற்றுக்கொள்ள முடியும் பிரதர். அப்ப நமக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பின்பற்றணும். அவர் வாசம் பண்ணுவதற்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இடம் கொடுக்க வேண்டும். ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்படும் பொழுது நீ யாரா இருக்கிற தெரியுமா? நீ தேவனுடைய புத்திரர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்கள் தேவனுடைய புத்திரரே ஆனால் தேவனுக்குள் இருக்கிற எல்லா சுதந்திரத்திற்கும் நீங்க யாரா இருக்கிறீங்க? பாத்திரவானா இருக்கிறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களை தேவனுடைய புத்திரராய் நடத்துகிறது யாரப்பா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். யார் நடத்துறா உங்களை? சொல்லுங்க. நீ தேவனுடைய, நானும் விசுவாசின்னு சொல்லி பேக்கை தூக்கி போட்டுட்டு ரோட்ல போடுறதுனால நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. யார் உள்ள இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அவர் உன்னை குறித்து அடையாளம் கொள்ளணும். நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னு
யாரு சாட்சி கொடுக்கிறா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாங்க. எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்களோ, உடனே at the same moment என்ன நடக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த பிள்ளை என்ன பண்றது? தேவ ராஜ்யத்துல பிறந்திருக்கிறது. இவள் யாரா இருக்கிறார்? தேவனுடைய குமாரனாய், தேவனுடைய குமாரத்தியாய் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? தேவ ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறார். அதுதான் யா பரலோகமே மகிழ்கிறது. ஒரு பிள்ளை நம்ம குடும்பத்தில் பிறக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதோ, அதே போல ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறது. ஆவியானவர் அதற்கு சாட்சி கொடுக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு நீங்க இருப்பீங்க அப்படின்னா, யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் யாரா இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில தேற்றரவாளனா இருக்கிறார். பரிசுத்த ஆவியான யாரா இருக்கிறார்? சொல்லுங்க. தேற்றரவாளனா இருக்கிறார். தேற்றரவாளனா என்ன? சொல்லுங்க. தேற்றுகிறவாளனா என்ன? அவருடைய வார்த்தையினால உன்னை தேற்றுவார். இயேசுனுடைய வார்த்தையினால நீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, உன் கூட இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லுவான். ஆனா ஆவியானவர் அப்படி சொல்ல மாட்டார். நீ பயப்படாதல்ல, உன் கூட இருக்கிற. நீ இழந்த காரியத்தை நீ திரும்பவும் என்ன செய்வ? நீ பெற்றுக்கொள்வ. நீ பெற்றுக்கொள்வதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். அந்த காரியத்தை நீ அடைவதற்கு நான் உன் கூட இருப்பேன்னு தேற்றார் பாருங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் எல்லா விதத்திலேயும் உன்னை என்ன செய்யக்கூடியவர் தெரியுமா? தேற்றக்கூடியவர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, யோவான் 16:18 அவர் தேற்றக்கூடியவர் தான். அதே நேரத்தில் அவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துபவர். பரிசுத்த ஆவியானவர் யாரு? சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்களை பிடிக்கிறதே கிடையாது. ஏன்? என்ன அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, திட்டிக்கிட்டே இருக்கிறாரு இல்ல? அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அம்மா திட்ட மாட்டாங்க. ஏன்? வார்த்தை சொல்லுது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் பிடிக்க மாட்டேங்குது? பரிசுத்த ஆவி என்ன செய்வாரு? உன்னை கண்டித்து உணர்த்துவார். எதற்கு கண்டித்து உணர்த்துகிறாரு? நீ அந்த தவறை செய்து விடக் கூடாது, நீ தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை இழந்து விடக் கூடாது என்பதற்காக அவர் உன்னை கண்டித்து உணர்த்துகிறார். தகப்பன் ஏன் கண்டித்து உணர்த்துகிறாங்க? நீ கெட்டு போய்விடக் கூடாது, நீ வழி மாறி போய்விடக் கூடாது. உன் வாழ்க்கையில உன்னை குறித்து உன் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன செய்கிறாங்க? கண்டித்து உணர்த்துகிறார்கள். அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க? ஆமா, உலகத்தில் இருக்க பிள்ளைகள் செய்யாத தப்பையா நம்ம பிள்ளை செய்துட்டு போங்க உங்க வேலையை பார்த்து. இந்த அம்மா என்ன செய்யுது? வழி வகுத்து கொடுக்குது. எதுக்கு? இந்த பிள்ளை தப்பு பண்ணுவதற்கு. நல்லா கவனிங்க. பிள்ளைகளை சிட்சிக்கல அப்படின்னா, பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தல அப்படின்னா, நீங்க உங்க பிள்ளைகளை பாவத்திற்கு தள்ளுகிறீர்கள். நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார் தெரியுமா? அங்க ரொம்ப அழகா எழுத இருக்குல்ல. எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா நீங்களும் நானும் எங்க போய் நிக்க வேண்டியும்? போன வாரத்துல பார்த்தோம், நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிக்கணும். எப்பா? இயேசுநாதர் முன்னாடி யாரா பார்த்தீங்க? ஒரு குமாரனா பார்த்தீங்க, தேவனுடைய பிள்ளையா பார்த்தீங்க. இப்போ அவர் தேவ குமாரன் அல்ல. அவர் இப்ப யாரா இருக்கிறாருப்பா? அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா இருக்கிறாரு. இப்ப இயேசுவா யார் வந்துட்டா அப்படின்னா,
பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். இப்ப சொல்றாரு, எப்பா நீ பார்த்த இயேசு இல்ல, இப்போ அவர் நியாயாதிபதியா இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி கொண்டு போய் நான் உன்னை நிறுத்தணும். இப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்துட்ட அப்படின்னா உன் கூட சேர்ந்து நானும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? துக்கப்பட வேண்டியதா இருக்கும், தலைகுனிய வேண்டியதா இருக்கும். இந்த தப்பை செய்யாதப்பா. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 16 யோவான் 16:13 வேதம் சொல்லுகிறது, இந்த சத்திய ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும்போது அவன் வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை அறிவிக்கக்கூடியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுவார், அங்க போகாத, இது நடக்கும். வேதத்தில் நம்ம பார்க்குறோம்ல, பரிசுத்த ஆவியானவரில் என்ன உண்டாயிற்று? தடை உண்டாயிற்றுல. அங்கே அந்த பட்டணத்திற்கு என்ன செய்யாத, சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி தடை போடுறாரு. நீ இப்படி போ அப்படிங்கிறாரு. நல்ல கவனிங்க, சில நேரத்தில் அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார்? ஓ glory to God, தெரிவிப்பார். இதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. இதுக்கு தான் நம்ம தேவ ஆலயத்திற்கு வாரோம். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு ஃபெல்லோஷிப். ஏன் சபை கூடி வருகிறோம் அப்படின்னா ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியத்திற்காக தான் சபை கூடி வருகிறோம். எதற்கு இந்த ஐக்கியம் அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய அவயங்களா இருக்கிறோம். ஒரு ஐக்கியத்துக்கு தான் வரோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நாம் ஐக்கியப்படும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையில கிரியை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனத்துல இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அவனை பாவம் செய்யும்படி விடமாட்டார். பாவத்திற்கு என்ன செய்ய மாட்டார்? உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ பாவம் செய்ய போகும்போது அதை செய்யாத, அது பாவம். உன்னை தடுத்து நிறுத்துவார். நீ அதையும் மீறி போகும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் ஆரம்பமாகும். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க 8வது அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோடு கூட என்ன செய்ய தெரியுமா? சேர்ந்து கொள் என்றார். நல்ல கவனிங்க, கமாண்ட் கொடுக்கிறாரு. நீ போ, நீ போ. இப்ப நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லாவற்றிலேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவியாயிருப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலேயும் அவர் உங்களுக்கு பிரயோஜனமாயிருப்பார். அதனால தான் இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். என்ன பிரயோஜனம்? ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். நான் செய்ய முடியாத காரியத்தையும் அவர் உங்களுக்குள் இருந்து என்ன செய்வார் தெரியுமா? செய்வார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் யாருமா? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்க என்ன உண்டு? விடுதலையும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்குதோ. இந்த ஆவியானவர் யாரு? கர்த்தரே ஆவியானவர். இந்த ஆவி ஆனவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அங்க என்ன உண்டு தெரியுமா? விடுதலை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை மாத்திரம் இல்ல, அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆவியா இருக்கிற கர்த்தரால்
யாரா இருக்கிற கர்த்தரால், ஆவியா இருக்கிற கர்த்தரால் மகிமையின் மேல மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரால் வாழ்க்கை மாற்றப்படுகிறது? உங்களுக்குள் தங்கி இருக்கிற ஆவியானவரால தான் உங்க வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் மாறி போயிருப்பா. இல்ல, ஞானஸ்தானமே எடுத்துருவாங்க, ஆனா மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? வராது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், சர்ச்சைக்கு வந்ததுனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வேதம் சொல்லுது, காரணம் என்ன? காரணம் என்னப்பா? நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டேன். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். அதெல்லாம் லபான்னு பேசுவேன் பாஸ்டர். ஏதோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் நான் பேசுவேன். அப்படியா? அப்ப கரெக்டு தான். நீ பேசலாம், உன் பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அது யாரு பாஸ்டர்? அவர் எங்க இருக்கிறார்? சீசர்களும் கேட்டாங்கல்ல. இப்போ உடனே அவர் எங்களுக்கு கொடுத்துருங்க, காண்பிச்சிருங்க. கேட்டாங்களா இல்லையாம்மா? அவர் எங்க இருக்கிறார் பாஸ்டர்? உடனே நான் அவரை பார்க்கணும். நல்ல கவனி, அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார். உனக்குள் இருக்கிற ஆவியானவரை நீ பார்க்கணும் அப்படின்னா, நீங்க மாற்றம் அடையாம உங்களுக்குள் இருக்கிற மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்குள் ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஆவியின் மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை, கர்த்தரால உங்களுக்கு அமைக்கப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழணும்னு விரும்பினீங்கன்னா, நீங்க முயற்சி எடுக்கிறதுனால எதுவுமே நடக்காது. சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே நான் ஒரிஜினலா இருக்கணும்னு விரும்புவாங்க. நான் மாறவே மாட்டேன். அப்படி இருக்காதங்க. நம்ம யாருமே ஒரிஜினல் கிடையாதுங்க. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சாயலில் காப்பி பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் அதுதான் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றினால் என்ன செய்யணும்? என்ன பின்பற்றணும். ஃபாலோ மீ. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார்ல. நீ யாரை பின்பற்றக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னா, இயேசுவை பின்பற்றக்கூடியவனா இருக்கணும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்க இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தீங்க அப்படின்னா, அவர் பின்னாடியே நீங்க போயிட்டு இருப்பீங்க. நிறைய நேரத்தில் நீங்க ஒரு நபரை பின்பற்றுறீங்கன்னு வைங்களேன். சில நேரத்தில் எனக்கு நிறைய நடந்திருக்கு. எங்கேயாவது வழி தெரியாமல் நாங்கள் 4-5 பேர் பைக்கில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படிம்பேன். அவங்க முன்னாடியே போயிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவங்கள என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்குள்ளே நிறைய வண்டியெல்லாம் என்ன செய்கிறோம்? கிராஸ் பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது? அவங்கள தேடுவோம், அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு. இல்லை, இதே போல தான் இயேசுவை நீங்கள் பின்பற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இயேசுவோடு கூட போயிடணும். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு முன்னாடி சில நபர்கள் வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் யாரை பின்பற்றுகிறேன்? இயேசுவை பின்பற்றுகிறேன். நான் சொல்லுவேன், நீங்கள் இயேசுவை பின்பற்றல, உங்களுக்கு முன்னாடி போகிற சில நபர்களை நீங்கள் பின்பற்றுகிறீங்க. இதுதான் பிரதர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்களை இழந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் இயேசுவை பின்பற்றல, யாரை பின்பற்றுகிறோம்? நமக்கு முன்பாக சிலர் இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அவங்களெல்லாம் நீ தூக்கி குப்பையில் போட்டுட்டு நீ யாரை பின்பற்று? இயேசுவை பின்பற்று. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுன்னு தான் சொன்னார்ல.
என்னை பின்பற்றுகிறவர்களை நான் யாரா மாற்றுவேன்? நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். மீன் பிடிக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாருப்பா, என்ன பண்ண, என்னை பின்பற்று, நான் உன்னை யாரா மாற்ற போகிறேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்ற போகிறேன். அவங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா? மறுரூபம் ஆச்சாங்க? அவன் நினைச்சு பார்த்தானா? என்னைக்காவது நினைச்சு பார்த்தானா? அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. எப்போ? இயேசுவை பின்பற்றினவர்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவை பின்பற்றுன சீசர்களோடு சொன்ன வார்த்தை தான், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை செய்வார், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக செபம் பண்ணுவார், உங்க பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்படுகிறார் அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நபர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை உலகம் அறிந்து கொள்ள முடியாது, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாது. சபையே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார், சில காரியங்களை பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இயேசுவை பின்பற்றக்கூடாதபடிக்கு, ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பேசினார், நீ அவர்களை பிரித்து விடு. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ இருக்கக்கூடாதபடிக்கு எதுப்பா தடையா இருக்கிறது? அவைகள் இன்னைக்கு நீங்க பிரிச்சிருங்க, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சிஸ்டர், அவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறார், அவர் நம்மை தேற்றக்கூடியவர். நீ செய்கிற எல்லாவற்றிலேயும் உனக்கு உதவியா இருப்பவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். உலகத்தின் முடிவு வரைந்தமோ கடைசி வர உன் கூட இருக்கிறது யாரு தெரியுமா? ஐயா, பரிசுத்த ஆவியானவர். அவரோடு ஐக்கியத்தை வைத்துக்கொள், அவரோடு ஒரு தொடர்பை வைத்துக்கொள். உன்னை நீ கெடுத்துட்ட அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கல அப்படின்னா, உன் வாழ்க்கை கெட்டு போயிரியா, உன் வாழ்க்கை கெட்டு போயிரும். சில நேரத்தில் ஏன் காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கிறது, ஏன் சில காரியங்கள் நமக்கு விரோதமா நடக்கிறது தெரியுமா? நீ ஏதோ ஒரு வழியில பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவரை நீ விசனப்படுத்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நீ பொய் சொல்லிருக்கிற. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படியாம போன நாட்கள் உண்டா? ஒப்புக்கொடியா? ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ சரண்டர் ஆயிட்டனா, அவர் உன்னை விட்டு போக மாட்டா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க ஆவியானவரை. அவர் கூப்பிட்டாதான் வருவாரு, அவர் கூப்பிடலன்னா வரமாட்டாரு, அவர் சாதாரணமா வரமாட்டாருயா. நீ கூப்பிடணும். ஆவியானவரே, என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடணும், என் சரீரத்துல வாங்கன்னு கூப்பிடணும், என் வியாதியில வாங்கன்னு கூப்பிடணும். அவர் கூப்பிடாம வருகிற தேவன் அல்ல. நீ அவருக்குண்டான கனத்தை கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டான மகிமையை கொடுக்கும் பொழுது, கட்டாயம் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை நீ பார்ப்ப. நான் சொல்றேன், இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில இருப்பார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில மாற்றம் அடைகிறத பார்க்க முடியும், உன் வாழ்க்கை மறுரூபம் அடைகிறத பார்க்க முடியும், உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறத பார்க்க முடியும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, வேடிக்கை பார்க்காத. கர்த்தர் உன்னோடு தான் பேசுறாரு.
அப்படியே ஆவியில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே ஆவியில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நான் கீழ்ப்படியாம இருந்துட்டோம்பா. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பொய் சொன்னது உண்டு, தேவ சமூகத்துல துணிகரமா நின்றது உண்டு. யா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா மட்டும் பாவம் செய்தா அதுக்கு மன்னிப்பே இல்லையா, அதுக்கு மன்னிப்பே இல்லை. இன்னைக்கு அப்பாட்ட கேளு, நான் செய்த தவறுகளை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. கல்வாரியில எனக்காக சிந்தின இரத்தத்தினால ஆண்டவரே என்னை ஒரு மிசை கழுகி என்னை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியானவற்றை கேளு. ஆவியானவரே, 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 உங்க ஆளுகைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கேளுமா, கரங்களை உயர்த்தி கேளுமா. ஆவியானவரே, உங்க ஆளுகைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள நீங்க இருப்பேனா, கர்த்தர் உன்னை நடத்துவா. வருகிற காரியத்தை குறித்து பேசுவா. தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வதை உன்னால பார்க்க முடியும். யோவான் 14:17 சொல்லுகிறது, அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும். அம்மா, ஐயா, அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த தெய்வத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு தெரியுமா? உங்களை குறித்து அறிந்தவர் பிதா, உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்தவர் உங்க ஆவியானவர். உங்க பலவீனமும் தெரியும், உங்க சூழ்நிலையும் தெரியும். இவைகளை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர், இயேசுவோடு கூட பரிந்து பேசுகிறவர், இயேசுவால் நமக்கு செய்து முடித்தவைகளை நமக்கு வாங்கி கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஜெபம் பண்ணு. உன்னை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர் தான். பிரதர், சிஸ்டர், கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன் பாரு. உன்னோடு கூட வாழ்கிற உன் மனைவியால, உன்னோடு கூட வாழ்கிற உன் கணவனால, உன்னோடு கூட வாழ்கிற உன் பிள்ளைகளால, உன்னோடு கூட வாழ்கிற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களால உன்னை அறிந்து கொள்ள முடியாது, உன்னை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா உன்னை புரிந்து கொண்டவ, உன்னை அறிந்து கொண்டவ பரிசுத்த ஆவியானவர். அவரால மட்டும்தான் உன்னை அடையாளப்படுத்த முடியும். அவரால மட்டும்தான் உன்னை தேற்ற முடியும். ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் உன்னை தேற்ற முடியாது. ஒரு மனுஷனால் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு மனிதனால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஒரு மனிதனால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உன் கூட இருக்க முடியாது. நீ வேதனைப்படும் போது, வியாதியில பலகீனப்படும் பொழுது உன்னோடு கூட ஒரு மனிதன் இருக்க முடியாது. என் ஆவியானவரால் உன்னோடு கூட இருக்க முடியும். உன்னுடைய பலகீனத்தில் உன்னோடு இருக்க முடியும். உன் சூழ்நிலைகளில் உன்னோடு கூட இருக்க முடியும். உன்னை தேற்றுவதற்கு, உன்னை ஆற்றுவதற்கு ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவரால நீங்க அறிந்து கொள்ள முடியும். உன்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை ஆற்றுவதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? கலங்காத அம்மா, நீ கலங்காத ஐயா, நீ கலங்காத. தேவன் இருக்கிறா, ஆவியானவர் இருக்கிறா, ஆவியானவர் இருக்கிறா. ரீபாலா ராசே, அதனாலதான் சொன்னா, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? சூழ்நிலைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வேதனைகளை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எதிர்மறையாய் நடக்கிற காரியத்தை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பகல் வேளையில உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. சபையே, உன்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏன் கலங்குகிற? கலங்காதே, கலங்காதே,
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. காலமெல்லாம் உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். கலங்காதே கலங்காதே, சொல்லுங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுமா. உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்தவரோ உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவா. சொல்லுங்க. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள், சொல்லுங்க பிரதர், அறிக்கையோடு பாடுங்க. உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார், நீ சுமக்க தேவையில்லை. சொல்லு. நீ சுமக்க தேவையில்லை, விசுவாசி அது போதும். இன்று விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, ஓ கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கடைசியா சொல்லலாமா? காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. கடைசி வரை நடத்துகிறவர், மரண வரைந்து உன்னை நடத்துகிறவர். கரம் பிடித்து நடத்தி செல்வார். உன் கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார். இயேசு கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே. சபையே, என் ஜனமே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கல்வாரி காட்சியை பார், காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கரம் பிடித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு கண்ணீரோடு ஓடி வா. இன்று கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட
சொல்லுப்பா. கலங்காதே கலங்காதே, முள்முடி உனக்காக, இரத்தமல்ல உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமல்ல உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, அவர் பிள்ளையாக மாறிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அன்பு சகோதரா, திருச்சபையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை குறித்து கலங்கி போயிருக்கிற, நீ எதை குறித்து கலக்கம் அடைந்திருக்கிற, இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். மரணத்து முடிவு விருந்தவும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்ப்பா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன், உன்னை கைபிடித்து நடத்துகிறவர் நானே ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படியே ஒப்பு கொடுப்போமா, ஆவியானவற்றை ஒப்பு கொடுப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் கரத்தை பிடித்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி செல்வதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையை நீங்க நடத்தி செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்க ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. எங்களை நடத்தும், எங்களை நடத்தும், எங்களை விடுவியா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உங்க ஆளுகை நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாவதாக. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு கலங்கி நிற்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்